இங்கே ஒரு ட்வின்ஸ் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய அலை வந்து அவங்க 2 பேரையும் மூழ்கடிச்சிருது. அவங்க 2 பேரும் கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கப்ப ஒரு டெவில் கடவுள் அவங்க முன்னாடி வந்து 2ஆ பிரிஞ்சு அவங்க 2 பேரையும் தனித்தனியாக காப்பாற்றுது. அந்த டெவில் கடவுள் அவங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க வாழ்கிறதுக்கு 2 தனித்தனி தீவு உருவாக்குது. அப்புறம் அது அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டாலரை கொடுத்துட்டு அந்த தீவுக்கே அவங்கள ராஜாவாக்கிறது. அப்புறம் அது அவங்க கிட்ட முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுது. இந்த தீவில் இருக்கிற எல்லாமே 2 தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை 2 தீவுக்கு நடுவில் உள்ள பள்ளத்தாக்கில் போடணும்னு சொல்லுது. இவங்களும் அந்த கடவுள் பேச்சை கேட்டு அவங்க சொல்கிற மாதிரியே அந்த தீவை ஆள்றாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த தீவோட ராணிக்கு குழந்தை பிறக்குது. ராஜாவும் பயந்துக்கிட்டே வேகமா ஓடி வந்து ராணி கிட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்கா 2 குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்குறாரு. ராணியும் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குன்னு அழுதுகிட்டே குழந்தைய காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கனால அந்த குழந்தைய பள்ளத்தாக்கில் போடணும்னு அந்த டெவில் கடவுள் சொன்னது ஞாபகம் வருது. அப்புறம் ராஜாவும் அழுதுகிட்டே அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு டெவில் கடவுள் கிட்ட போறாரு. அந்த குழந்தைய கடவுள்கிட்ட வச்சுட்டு குழந்தைய மாதிரியே இருக்கிற இன்னொரு கல்லை எடுத்துட்டு வந்து குழந்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாரு ராஜா. அந்த டெவில் கடவுளும் அந்த கல்லை ஒரு குழந்தையா மாத்திருது. ராஜாவும் அந்த 2 குழந்தைய சந்தோஷமா தூக்குறாரு. அப்ப கை தவறி கல்லால உருவான குழந்தை கீழே விழுந்து உடஞ்சிருது. இதை பார்த்து கோபமான டெவில் கடவுள் பூமியை 2ஆ பிளந்து அந்த இன்னொரு குழந்தைய உள்ள போட சொல்லு. ஆனா அந்த ராஜா அந்த குழந்தைய உள்ள போடாம அந்த கடவுள் கிட்ட இருந்து தப்பிச்சு தீவை விட்டே வெளியே போக ஓடுறாரு. அப்படியே அந்த தீவோட கடைசிக்கே போயிட்டாரு ராஜா. அங்க இந்த 2 தீவுக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய போர்டு வச்சிருக்காங்க. ராஜா அதை பார்த்துட்டு வேற வழியே இல்லாம அந்த பாலத்துல வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாரு. அப்ப திடீர்னு எதிரில் ஒரு வண்டி வந்து இவரை இடிச்சிருது. அப்ப ராஜா குழந்தையோட பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் ராஜா எழுந்து அவரோட குழந்தைய தேடுறாரு. ஆனா அங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட வேற ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு ராஜா மறுபடியும் அவரோட குழந்தைய தேடுறாரு. அப்ப இவரை மாதிரியே உள்ள இன்னொரு ராஜா இவரோட குழந்தைய கையில வச்சிருக்கிறத பாக்குறாரு. இதே மாதிரி பக்கத்து தீவோட ராஜாவுக்கும் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு. அவரும் டெவில் கடவுள் கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்பதான் இவர் மேல மோதி கீழே விழுந்திருக்காரு. 2 ராஜாவும் அவங்க குழந்தைய மாத்தி வாங்கிக்கிறாங்க. அப்ப 2 ராஜாவும் ஒருத்தரை மாத்தி பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி டாலர் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த டாலரை கழட்டி 2த்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்புறம் உடனே அந்த 2 தீவுக்கும் நடுவில் உள்ள பள்ளத்தாக்கு ஒன்னா சேர்ந்துருது. இப்ப 2 தீவும் ஒரே தீவா மாறிடுது. 2 தீவும் ஒன்னா சேர்ந்ததுனால அந்த டெவில் கடவுள் அங்கிருந்து போயிருது. இப்ப 2 தீவுல உள்ள ராஜாவும் எந்த கண்டிஷனும் இல்லாம ஹாப்பியா குழந்தைய வளர்க்குறாங்க.